வணக்கம் அனைவருக்கும். L4, L5, L5S1 டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்களும், கடுமையான கீழ் முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களும், சயாட்டிகாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் தூங்கும் போது அல்லது படுத்து ஓய்வெடுக்கும் போது எந்த பொசிஷனில் படுத்தால் வலி விரைவில் குறையும், மேலும் கீழ் முதுகு டிஸ்கில் அழுத்தமும் மிக குறைவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் செய்வதற்கு காரணம், கீழ் முதுகு டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்களும், சயாட்டிகாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் தூங்குவதற்கு மிக சிரமப்படுவார்கள். பெரும்பாலான இரவுகளை தூக்கம் இல்லாமல் தான் கழிப்பார்கள் அல்லது தூக்க மாத்திரை உதவியுடன் தூங்க முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் இந்த வலி பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் அதிகமாக உணரப்படுகிறது. நான் இனி சொல்லக்கூடிய பொசிஷன்களில் நீங்கள் தூங்கும் போது அல்லது ஓய்வெடுக்கும் போது படுத்தால் கீழ் முதுகு டிஸ்கில் அழுத்தம் மிக குறைவாக ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் எளிதில் குணமாகும். மேலும் வலியும் எளிதில் குறைந்து உங்களுக்கு தூங்குவதற்கும் வசதியாக இந்த பொசிஷன் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஆன் யுவர் பேக். மல்லாந்த நிலையில் படுக்கும் போது கால் மூட்டுகளுக்கு அடியில் தலையணையை வைத்து படுக்கலாம். தேவைப்பட்டால் கீழ் முதுகு எலும்பில் ஒரு சிறிய டவலை சப்போர்ட்டிற்கு வைத்துக் கொள்ளலாம். தலைக்கு சிறிய தலையணையை பயன்படுத்துவதில் தவறு கிடையாது, அல்லது டவலை ரோல் செய்து கழுத்திற்கு மட்டும் வைத்துக் கொள்ளலாம். இந்த பொசிஷனில் படுக்கும் போது டிஸ்கில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மிக மிக குறைவாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு கீழ் முதுகில் லாடோசிஸ் என்று சொல்லக்கூடிய வளைவு மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் மல்லாந்த நிலையில் படுக்கும் போது கீழ் முதுகு பகுதி பெட்டில் டச் ஆகாமல் இருக்கும். இதனால் இவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று மூட்டுகளுக்கு அடியில் தலையணையை வைத்து படுத்தால் கீழ் முதுகு பகுதி பெட்டில் டச் ஆகிவிடும். இதனால் கீழ் முதுகில் ஸ்ட்ரெயின், டிஸ்கில் ஏற்படக்கூடிய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மிக குறைந்து வலி விரைவாக குறைந்துவிடும். ஆனால் வலி முழுமையாக குறைந்த பின்பு மூட்டுகளுக்கு அடியில் தலையணையை வைத்து படுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த பொசிஷனில் நீங்கள் படுத்தால் நமது பின்பக்க தொடையில் உள்ள ஹாம்ஸ்ட்ரிங் என்று சொல்லக்கூடிய தசை மற்றும் முன்பக்க இடுப்பு பகுதியில் உள்ள இலியாக்கஸ் சோயாஸ் மேஜர் என்று சொல்லக்கூடிய தசைகள் இறுகி போக வாய்ப்பு உள்ளது. அதனால் வலி முழுமையாக குறைந்த பின்பு இந்த பொசிஷனில் நீங்கள் படுப்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது பொசிஷன், ஆன் யுவர் சைடு. ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் படுக்கும் போது எப்படி படுக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் படுக்கும் போது இரு கால்களுக்கு இடையே ஒரு தலையணையை வைத்து படுக்கலாம். ஒருவேளை வைடர் பெல்விஸ், இடுப்பு பகுதி மிக பெரியதாக இருந்தால் இரு தலையணையை வைத்துக் கொள்ளலாம். மேல் பக்கமாக இருக்கும் கைக்கு ஒரு தலையணையை வைப்பது மேலும் வசதியாக இருக்கும். கழுத்தும் கீழ் முதுகும் நேராக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். நீங்கள் சயாட்டிகாவினால் பாதிக்கப்பட்டிருந்தால் எந்த காலில் சயாட்டிக் பெயின் இருக்கிறதோ அந்த கால் மேல் பக்கமாக வருமாறு படுத்துக் கொள்ளவும். இந்த பொசிஷன் சயாட்டிகா ப்ராப்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரெக்னன்ட் உமன்ஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு மிக வசதியாக இருக்கும். மற்றவர்களும் இந்த பொசிஷனில் படுத்துக் கொள்ளலாம். மூன்றாவது பொசிஷன், ஆன் யுவர் ஸ்டமக். அப்புறம் படுக்கும் போது கீழ் வயிற்று பகுதி மற்றும் கணுக்காலுக்கு அடியில் ஒரு சிறிய தலையணையை வைத்து படுக்கலாம். ஒரு சில பேஷண்ட்ஸ் இந்த பொசிஷன் ரொம்ப வசதியா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம். இது குறிப்பா டிஸ்க் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களும் நீண்ட நாள் முதுகுவலியினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பொசிஷன் மிக வசதியாக இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நான்காவதா, இன் ஃபீட்டல் பொசிஷன். ஒரு தாயின் கர்ப்பப்பைக்குள் கரு இருப்பதை போன்ற பொசிஷனில் படுப்பது. ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் இரு கால் மூட்டுகளை மடக்கி நெஞ்சுக்கு அருகாமையில் வைத்து தூங்குவது. இது பெரும்பாலும் கடுமையான முதுகுவலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு இந்த பொசிஷன் வலி அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படி அதிகமானால் வேறு ஏதேனும் ஒரு பொசிஷனை தேர்வு செய்வது நல்லது. நான் மேற்சொன்ன முறைகளில் தூங்கும் போது கீழ் முதுகில் உள்ள டிஸ்க், லிகமெண்டுகள், தசைகள் போன்றவற்றில் அழுத்தம் மிக குறைவாக ஏற்படும். இதனால் பாதிக்கப்பட்ட இடம் மிக எளிதில் குணமடைந்து விடும். நான் மேற்சொன்ன முறைகளில் இரவு முழுவதும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவது இயலாத காரியம். இதனால் பகலில் ஓய்வெடுக்கும் போது அந்தந்த பொசிஷன்களில் நீங்கள் படுத்துக் கொள்ளலாம், அல்லது இரவு ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு முன்பாக 1-2 மணி நேரமாவது இந்த பொசிஷன்களில் நீங்கள் படுத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமாக டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக குஷன் உள்ள மெத்தையில் தூங்காமல் இருப்பது நல்லது. மரக்கட்டிலில் பாய் விரித்து அல்லது தரையில் படுப்பது நல்லது. தேவைப்பட்டால் தலைக்கு சிறிய தலையணையை பயன்படுத்துவதில் தவறு கிடையாது. கண்டிப்பாக தேவை என்றால் மட்டுமே அப்ராக்சிமேட்டா 1 இன்ச் திக்னஸ் அளவிற்கான மெத்தையை பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. பாடி பில்லோ யூஸ் பண்ணலாம். இது சாதாரண தலையணையை காட்டிலும் உங்களது கழுத்துக்கும் முதுகுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்க ஸ்பைனும் கரெக்ட் அலைன்மென்ட்ல இருப்பதற்கு இது நன்றாகவே உதவி பண்ணும். தூங்குவதற்கு முன்னாடி மைல்டா ஸ்ட்ரெச்சிங் அல்லது யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது மிக நல்லது. இதனால் நன்றாக தூக்கமும் வரும், உங்களுக்கு வலியும் விரைவில் குறையும். இரவு டீ, காஃபி போன்ற பானங்களை தவிர்ப்பது நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும். ஏற்கனவே சயாட்டிகா மற்றும் கீழ் முதுகு டிஸ்க் பல்ஜ் குறித்து நான் பேசிய சில பயனுள்ள வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.